வணக்கம். AMRM உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெந்தய ரசம். வெந்தயத்தோட பலன்கள் என்னன்னா, உடம்புக்கு குளிர்ச்சியை தருது, உடல் வறட்சியை நீக்குது, பசியை கூட்டுது, முடி உதிர்வதை தடுக்குது, மாதவிடாய் வலியை குறைக்குது. கர்ப்ப காலத்தில் பெண்கள் வெந்தயத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்கிற குறிப்பும் இதில் இருக்கிறது. ஓகே, வாங்க செய்முறையை பார்ப்போம். வெந்தய ரசம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு அரைக்க தேவையில்லை. அதுக்கு தேவையானது ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 2 வத்தல் மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வாசனைக்கு பெருங்காயத்தூள், தேவைக்கு உப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு வெடித்த உடனே வத்தல் மிளகா கிள்ளி போட்டு, வெந்தயம் கருவேப்பிலையும் போட்டு கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் ஊற்றணும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தேவைக்கு உப்பும் போட்டு கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வெந்தய ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.